ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் அம்மு பாப்பா ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க அப்பாக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா வராரு, கூட்டிகிட்டு போக வராரு. வந்ததும் என்ன அம்மு ஏன் சோகமாக இருக்க? ஸ்கூலுக்கு வரும்போது எல்லா பசங்களும் சோகமாக வருவாங்க, வீட்டுக்கு போகும்போது ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நீ என்னன்னா உங்கள் மிஸ்ஸை பார்க்குற சந்தோஷத்தில் காலையில் வரும்போது சந்தோஷமாக இருக்க, வீட்டுக்கு போகும்போது சோகமாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டாடி, இன்னைக்கு காவேரி மிஸ்ஸை எங்கள் பிரின்ஸ்பல் ரொம்ப கூப்பிட்டு திட்டிட்டாங்க. நீ அம்மு பாப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்க எல்லா குழந்தைங்கள விட. அதுவும் இல்லாமல் அம்முக்கிட்டேயும் அவங்க டேடிக்கிட்டேயும் டெய்லியும் ஸ்கூலுக்கு வெளியில் பேசுகிற, இது மாதிரிலாம் பேசாத, உன்னை நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டாங்க டேடி காவேரி மிஸ்ஸை அப்படின்றாங்க. நம்ம இனிமேல் காவேரி மிஸ்கிட்ட ஸ்கூல்லலாம் பேச வேண்டாம் டேடி அப்படின்றாங்க அம்மு பாப்பா. அதுக்கு உங்கள் மிஸ்ஸு என்ன சொன்னாங்க அம்மு அப்படின்னு கேட்குறாரு. மிஸ்ஸு அம்மு பாப்பாவுக்கு அம்மா இல்லை, அதனால தான் நான் அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பாசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க டேடி. அப்போ கூட அவங்க திட்டுனாங்க டேடி அப்படின்றாங்க. ப்ளீஸ் டேடி, இனிமேல் நம்ம காவேரி மிஸ்கிட்ட ஸ்கூல்லலாம் பேச வேண்டாம் டேடின்றாங்க அம்மு பாப்பா. சரி, அப்போனா இதை நம்ம காவேரி மிஸ்கிட்ட போயிட்டு வீட்டில் போயிட்டு நம்ம சாரி கேட்கலாம், நம்மளால தானே அவங்களுக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி வீட்டில் சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன இவ ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு உட்காந்துட்ருக்காளே, இவகிட்ட எது கேட்டாலும் இவ சண்டை போடுவா, சரி சரி விடு அப்படின்ட்டு கம்முன்னு இருக்காங்க. உடனே அம்மு பாப்பா காவேரி வீட்டுக்கு வராங்க, மிஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மு பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, டேடி எங்கள் மிஸ்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க இப்போ பேசுங்க அப்படின்றாங்க. உடனே அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி சாரி மிஸ், உங்களை ஸ்கூலில் ரொம்ப உங்கள் பிரின்ஸ்பால் திட்டினாங்கன்னு அம்மு சொன்னா என்கிட்ட, அதனால் சாரி மிஸ் அப்படின்றாங்க. உடனே காவேரியோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னது எதுக்குடி அந்த பொம்பளை திட்டினா, என்னடி அப்படின்னு என்ன வந்துச்சா அவளுக்கு அப்படின்னவோ அம்மு பாப்பா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த பொம்பளை இது 2வது முறை திட்டுறா, அவளுக்கு என்ன வந்துச்சு, அம்மு பாப்பா கிட்ட நீ பேசினா அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போய் கேட்குறேன்றாங்க. உடனே காவேரியும் சொல்கிறாங்க, அம்மா நீ கேட்காத, நான் ஒன்றா குழந்தை கிடையாது, நானே இதை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி வா அம்மு, பாட்டி உனக்கு நிறைய பலகாரம் செஞ்சுருக்கேன் கொடுக்குறேன்ட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, சாரி மிஸ், எங்களால் தானே நீங்கள் திட்டு வாங்கினீங்க, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதான் நான் வந்தேன் உங்ககிட்ட சாரி கேட்க அப்படின்றாரு. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் விடுங்க, நான் ஃபீல் பண்ணுறேன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆமாம், நான் ஒரு காலையில் ஒரு விஷயம் கேட்டேனே, நீங்கள் பதிலே எனக்கு சொல்லியேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது ஐடியா இருக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, சமீப காலமாக நானும் கல்யாணம் பண்ணிக்கினா என்ன தப்புன்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. உடனே சூப்பருங்க சூப்பருங்க, பரவாயில்லைங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எது மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிற மாதிரி என்னை விட அதிகமாக என் குழந்தைய நேசிக்கணும், என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அவங்க என்னை திட்டணும், சண்டை போடணும், ஆர்கியூமெண்ட் பண்ணணும், நல்லா கெத்தாக இருக்கணும், அது மாதிரி பொண்ணாக வேணும், அது மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு அப்படியே அசந்து போய் அப்படியே விஜய் பார்க்குறாரு காவேரியை. டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா காவேரி, அப்படின்னு ஒரு பொண்ணு உங்ககிட்ட சீக்கிரமாகவே சொல்லுவா அப்படின்றாங்க. ஆமாம், அது எப்போ சீக்கிரம் நடக்குதோ அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் காவேரியோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைகிட்ட அம்முக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, எதுக்கு உங்கள் பிரின்சிபல் மிஸ்ஸு அவள் இது மாதிரிலாம் பேசினா, உங்ககிட்ட பேசுனதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஏன் கேட்டால் அவளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மலாம் ஒரே குடும்பம் தானே அம்மு, அவளுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அம்மு கேட்குறாங்க, பாட்டி நம்மலாம் ஒரே ஃபேமிலியா அப்பனா அப்படின்னு கேட்குறாங்க அம்மு பாப்பா அவங்க பாட்டிக்கிட்ட. அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அம்மு, நான் பாட்டினா நீ எனக்கு பேத்தி இல்லையா, அப்போ நம்ம ஒரு ஃபேமிலி தானே, நீ ஏன் பேத்தி தானே அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி, நான் உங்களுக்கு பேத்தி, நீங்கள் எனக்கு பாட்டி, அப்போ காவேரி மிஸ் என்ன வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரியுடைய அம்மா சொல்கிறாங்க, காவேரி மிஸ் உனக்கு
எனக்கு அம்மா மாதிரி அப்படின்றாங்க. இல்லையே எங்கள் டேடி தான் அம்மா எங்கேயோ இருக்காங்க ஒரு நாள் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்றாங்க அம்மு பாப்பா. இல்லை அம்மு, உங்கள் அப்பாவும் மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா காவேரி அப்போ உனக்கு அம்மா தானே அப்படின்றாங்க. உடனே எங்கள் அப்பாவும் மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா செல்லம், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் மிஸ்ஸை பார்க்க இது மாதிரிலாம் தூரமாலாம் வர வேண்டாம், உங்கள் மிஸ்ஸு உன் கூடவே இருப்பாங்க, அப்புறம் எந்த பிரின்சிபால் மேடமும் அவங்கள திட்ட முடியாது அப்படின்றாங்க. ஐ, அப்போ கல்யாணம் பண்ணிக்கினா அப்போ சாமிக்கிட்ட நான் வேண்டுவேன்னு சொல்கிறாங்க குழந்த. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது குழந்தைக்கு சம்மதம்னு அவங்க தெரிவிச்சிட்டாங்க. நாளைக்கு என்னென்னலாம் சுவாரஸ்யமாக இன்னும் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுப்போம். நன்றி, மீண்டும் தொடருவோம்.